ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி டேஸ்டியாகவும் அட் த சேம் டைம் நல்லா சாஃப்டாகவும் பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னா, அரிசி பச்சரிசி 1 கிளாஸ் எடுத்திருக்கேங்க. 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 3/4 கிளாஸ் சிறுபருப்பு எடுத்திருக்கேங்க. அது ரெண்டையுமே கழுவி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாங்க. ஒரு 3 or 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி அதை 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்படி ஊற வச்சு நம்ம பண்ணும்போது என்ன ஆகுனா, அரிசி நல்லா சாஃப்டாகிடும். ஸோ நமக்கு பொங்கல் நமக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் தாங்க இந்த பொங்கல் பண்ண போகிறோம். இதுக்கு தண்ணி ரேஷியோன்னு பார்த்தோம்னா, யூஸ்வலாக சாதம் வடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோன்னா, 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோங்க. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, 2 கிளாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. அதாவது 2.5 ரேஷியோங்க. எப்பயும் யூஸ்வலாக 1க்கு 2 யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நீங்கள் 2.5 போடுங்க. போடும்போது என்ன ஆகணும், நல்லா சூப்பராக நம்ம குழஞ்சி பொங்கல் சூப்பராக வருங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சுங்க. தண்ணி 1க்கு 2.5 ரேஷியோங்க. இப்போ நான் என்னென்னா 1க்கு 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேங்க. இப்போ 2 கிளாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ தண்ணி ஊற்றியாச்சுங்க. நம்ம இப்போ குக்கரில் தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம இதில் போட்டுடலாங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதில் போட்டு வேக வைக்கிறோங்க. இதோட நான் மிளகு ஜீரகம் லைட்டாக நுணுக்கி போட போகிறேங்க. அதாவது உரலை லைட்டாக தட்டி 1-2 போட போகிறேன். அதனால் கொஞ்சமாக நான் இதில் போட்டுக்கிறேங்க. மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் போடுறோங்க. தேவையான உப்பு இதிலே போட்டுக்கோங்க. அதோட என்னென்னா நெய் கொஞ்சம் ஆட் பண்ணுறோங்க. இல்லை நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் தான் நல்லா சாஃப்ட் கொடுக்கும். அதுக்காக நெய் ஆட் பண்ணிக்கிறோம். தாளிக்கும் போது நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஸோ இப்போ இதை குக்கரை மூடி 3 விசில் விட்டு வேக வைக்கலாம். குக்கரில் பொங்கல் வேகட்டுங்க. அட் த சேம் டைம் நம்ம சைமல்டேனியஸாக என்ன பண்ணிடலான்னா, பொங்கல் தாளிச்சிடலாங்க. அதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேங்க. இதில் 1 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேங்க. சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் தாங்க. ஆல்ரெடி 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் போடுறோங்க. ப்ளஸ் அதோட கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் உருகட்டும். ஸோ நெய் உருகிடுச்சுங்க. எண்ணெய் நமக்கு காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போடலாம். அடுத்து காஞ்ச மிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேங்க. அதை போட்டுடலாம். காஞ்ச மிளகா போட்ட பிறகு ஒரு 10 மிளகும், ஒரு 10 அளவுக்கு ஜீரகமும் எடுத்து அதை என்ன செஞ்சுருக்கேன்னா, உரலில் தட்டி வச்சுருக்கேங்க. அதை தான் இப்போ நம்ம போட்டோம். இப்போ இதை வேக வச்சு பொங்கலில் நம்ம ஊற்றிடலாங்க. பொங்கல் வெந்த பிறகு விசில் ஏர் நல்லா போன பிறகு அதை ஓப்பன் பண்ணலாங்க. நம்ம இப்போ அது நமக்கு பொங்கல் சூப்பராக வெந்துருச்சிங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்து குழஞ்சிருச்சிங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்சுருந்ததை இதோட ஊற்றிக்கலாம். நம்ம தாளித்து வச்சதை இதில் ஊற்றியாச்சுங்க. இப்போ நமக்கு சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிடுச்சிங்க. அதுக்கு நான் சைடிஷாக தேங்காய் சட்னி எடுத்திருக்கேங்க. தேங்காய் சட்னியோட சாம்பாரும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஒன் அண்ட் ஆல் தேங்க்யூ ஸோ மச்.